நீங்கள் போய் பேசுங்கன்னு சொன்னார். ஸோ நான் அவரை முதல்ல சந்தித்தேன். 1980 சந்திச்சேன்னு நினைக்கிறேன். 1980 சந்திக்கும் போது எப்படி இருந்தாரோ அதே ரஜினி சாரை இத்தனை வருஷம் கழித்து நான் அதே ரஜினி சாரை தான் நான் இப்போவும் பார்க்குறேன். நீங்களாம் 40 வருஷமாக ஒவ்வொரு தீபாவளியும் நான் விடாமல் அவரை போய் அவர் வீட்டில் அவரை மீட் பண்ணி அவரை விஷ் பண்ணாமல் நான் இருந்ததே இல்லை. இந்த வாட்டி நான் கொஞ்சம் லேட்டாக போனேன். அவர் சொன்னார், எங்க நீங்கள் வரலையே, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னார். அதுவே ஒரு பெருமை. அது இன்னைக்கு உலகம் ஃபுல்லாகவும் அவருக்கு இருக்கிற ரசிகர் மாதிரி வேற யாருக்கும் கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வளர்ந்துட்டாரு. இருந்தாலும் அதே மாதிரி அன்னைக்கு எப்படி பழகினாரோ அதே மாதிரி இன்னைக்கும் எல்லாருக்கூடையும் பழகுவார். அவரை பற்றி சுருக்காக நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். நாங்கள் 3 முகம்னு படம் எடுத்தோம். அது ஒரு பெரிய சக்ஸஸ்னால் நல்ல சக்ஸஸ்ஸு. அதில் அவரோட நடிப்பு திறமையெல்லாம் காமிச்சார் பிரமாதமாக. அப்போ அவரோட ரசிகர்கள்லாம் மதுரையிலேருந்து ரசிகர்கள் தலைவர்லாம் பாண்டியன், சாகுல் அவங்கெல்லாம் வந்தாங்க. இது மாதிரி மாமா மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆரம்பி சார் ஆஃபீஸில் இருந்தார். நான் கூட்டிகிட்டு போய் மீட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, சார் நாங்கள் மதுரையில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்தணும் எங்கள் தலைவருக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ ரொம்ப அவர் சொன்னார், எங்களுக்கு சந்தோஷம்தான், நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லிவிட்டு நான் போய் ஆரம்பி சார் சார்பில் நான் போய் ரஜினி சார் அவர்களை அவர் வீட்டில் மீட் பண்ணி சொன்னேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, எப்படி நான் மதுரைக்கு வர்றது, கூட்டத்தெல்லாம் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னார். பட் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையும் ரசிகர்கள்ட்டையும் சொன்னோம், இது மாதிரி ரஜினி சார் கொஞ்சம் தயக்கப்படுறாரு வரத்துக்கு, க்ரௌடு நினச்சி அதுவும் மதுரைங்கிற போது பயமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாருன்னு சொன்னோம். அப்போ அவங்க சொன்னாங்க, சார் எப்படியாவது நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வாங்கன்னு. கொஞ்ச நாளில் ரஜினி ரசிகர் மன்றம் அவங்க சார்பிலேருந்து ஒரு லெட்டர் ஆரம்பி சாருக்கு வந்தது. அந்த லெட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது அவரோட ரசிகர்கள், உங்களை மாதிரி அவரை நேசித்த ரசிகர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பிளட்டில் எல்லாரும் லெட்டர் எழுதி ஆரம்பி சாருக்கு ரஜினி சாருக்கு எழுதி, நாங்கள் உங்களை தெய்வமாக நினைக்கிறோம், நீங்கள் மதுரைக்கு வரணும்னு அவங்க பிளட்டில் எழுதி அனுப்பிச்சாங்க. அந்த லெட்டரை நாங்கள் கொண்டு போய் ரஜினி சார்கிட்ட காமிச்சோன்னு அவர் சொன்னார், சரி நான் வரேன், ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னார். இங்கேருந்து நாங்கள் பாண்டியன் எக்ஸ்பிரஸில் மதுரைக்கு போகிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் நடித்தவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம், டெக்னீஷியன்ஸ் எல்லாரும். அப்போ தான் நாங்கள்லாம் ரியலைஸ் பண்ணோம், அவர் எவ்வளோ பெரிய ஒரு மகாசக்தி கொண்ட ஒரு ஆர்டிஸ்ட்டுன்னு. ஏன்னா இந்த ட்ரெயின் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் புறப்பட்டது இங்கேருந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ட்ரெயினை நிறுத்திட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் செங்கல்பட்டில் ஆரம்பித்து கடைசி விழுப்புரம் எல்லாம் போகிற வரைக்கும், திண்டுக்கல், மதுரை போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் அவங்க அவருக்கு ரசிகர்கள் கூடியிருந்தாங்க. அந்த மாதிரி அவருக்கு ஒரு ரசிகர்கள் ஈர்ப்பு வேறு யாருக்கும் இருந்ததில்லை, நானும் பார்த்ததில்லை. அதே மாதிரி அவரோட நேர்மையான உள்ளம், அதே மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல தெய்வம் அவர். ஏன்னா நான் சொல்கிறேன், நான் அந்த படம் நல்லா வெற்றி அடைந்தது. பாட்டெல்லாம் ரொம்ப அற்புதமாக நடந்தது, ரொம்ப ஹிட் ஆச்சு. அப்போ அவருக்கு கொஞ்சம் உடல்நல சரியில்லாத டைமில், ஷூட்டிங் டைமில் ஒரு 4-5 மாதம் நாங்கள் அவருக்கு கே பாலச்சந்தர் சார் ரிக்வெஸ்ட் பண்ணார் ஓய்வு கொடுக்கலான்னு. ஸோ நாங்கள் அவருக்கு செட்டெல்லாம் போட்டிருந்தோம். அப்போ நிறைய செட்டெல்லாம் எல்லாத்தையும் வெயிட் பண்ணி அவருக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோன்னு ஆரம்பி சார் சொன்னார். நாங்கள் என்ன பண்ணோன்னா செட்டெல்லாம் வெயிட் பண்ணி அப்புறம் அவர் சரியானதுக்கப்புறம் வந்தார். எங்கள் படத்தை முடிச்சு கொடுத்து படம் வெற்றியான உடனே நாங்கள் போய் அவருக்கு கொடுக்க வேண்டிய பாக்கியம் அவர் வீட்டில் போய் கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் ஒரு வாரம் இருக்கும். அவர் என்ன பண்ணாருன்னா, அவரோட மேனேஜர் அப்புறம் ரசிகர் மன்றம் தலைவராக இருந்தார் சத்யநாராயணன், 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா ஃபோன் பண்ணி, இது மாதிரி ஆரம்பி சாரை மீட் பண்ணணும், நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. சரின்னு நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தா அவங்க 2 பேரும் வந்தாங்க.
மாமா பார்க்க வந்து போகும்போது அவங்க 2 பேரும் வந்து நான் கொடுத்த அதே பெட்டியை கொண்டு வந்து ஆர்மி சார்கிட்ட கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சார் கேட்டார், ஆர்மி சார் கேட்டார், எதுக்கு இது அப்படின்னு. இல்லை என்னால் வந்து அவங்க நஷ்டம் ஆகக்கூடாது, 5-6 மாதம் ஷூட்டிங்கு நின்று போச்சு, அதனால் எனக்கு கொடுக்க வேண்டிய இந்த பணத்தை திருப்பி அவங்ககிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ரேர். அந்த மாதிரி எண்ணம் உள்ளவங்க இந்த சினிமா துறையில் நான் பார்த்ததில்லை, வெரி ஃபியூ பீப்புள். அப்போது வந்து ஆர்மி சார் என்ன பண்ணாருன்னா அந்த பெட்டி திருப்பி கொடுத்து இது அட்வான்ஸாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி 3 பொங்கத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்தது எங்கள் நட்பு. இன்றைக்கும் அவரை வந்து பற்றி நாங்கள் எங்கே போனாலும் வந்து எங்கள் குடும்ப நண்பராக நினைக்கிறோம். எங்கள் பேனருக்கு வந்து சத்யா மூவிஸ்க்கு வந்து ஒரு எம்ஜிஆருக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய எங்களுக்கு என்ன பளுத்தூக்கியாக இருந்து எங்களை வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு போனார். அவர் என்றைக்குமே நாங்கள் அவர் நல்லா இருக்கணும், எல்லாமல்ல இறைவனை வேண்டி